வெல்கம் டு போகாட்டம். நீ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரயில் மியூசியம் வந்திருக்கோம். டிக்கெட் கவுண்டருக்காக வெயிட்டிங். எல்லாம் மேட்டர் யார் சொல்லுவார்னா ரோஹித் சொல்லுவாரு. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல என்னன்னா இருக்கும், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுவாங்க சொல்லுவீங்க. இல்ல உள்ள வந்து ட்ரெயினுக்கான சம்பந்த பொருள் எல்லாமே இருக்கு. ட்ரெயினுக்கு ஒரு சம்பந்தம், ஆனா ட்ரெயின் ரிலேட்டட் இல்லாம நிறைய இருக்காம இங்க கேமரா எல்லாம் இருக்காம இங்க. ஆமா, கேமரா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க தான் சொல்லணும் இதெல்லாம். எல்லாத்தையும் நான் வந்து இங்கே சொல்லி முடிக்கிறேன். உள்ள போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா டைரக்ட் அட்டாக். ட்ரெயினுக்கான எல்லா பொருளும் உள்ள இருக்குடா. அதாவது பழைய யூஸ் பண்ண ட்ரெயின் தான் உள்ள இல்ல. சக்சஸ்ஃபுல்லி உள்ள என்டர் ஆயிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு. டிக்கெட் எவ்வளோ? ஒருத்தருக்கு வந்து 40 ரூபா. அடல்ட்டுக்கு மட்டும் 40 ரூபா ஒரு டிக்கெட். இந்த டிக்கெட் வந்து கிழிச்சு போட்டுறாதீங்க. அந்த டாய் ட்ரெயின்ல சொல்லி கொடுத்தாங்களா? டாய் ட்ரெயின்ட்டு நம்ம ட்ரெயின் தான் டாய், நம்ம டாய். அந்த கம்பி गाइस, அந்த ட்ரெயின் யூஸ் பண்ண பொருள் எல்லாம் அந்த மெட்டல்ஸ் அதெல்லாம் வச்சு வந்து ஒரு டால் இவங்களே கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, பொட்டமன் படத்துல கட்டறான் சாமி. ஆமா இல்ல, அவன் டக்குன்னு பார்க்க சொல்ல அப்படிதான் தெரியுது. அந்த இது கண்ணு அதெல்லாம் பார்க்க சொல்ல. டேய் நான் கரெக்ட்டா நோட் பண்ணுவேன். இல்ல மெட்டல் ஸ்கிராப் இருக்காரு. எலியன் யாருன்னு தெரியுமா? இவர்தான் தெரியும். இவர்தான் போட்டு பேர் போட்டுருக்கேன். அப்ப என்கிட்ட தெரியுமான்னு கேட்டேன். நீ பியா இத பத்தி இல்ல எனக்கு ஒரு டவுட். இங்கிலீஷ் தெரியாதவங்க அப்ப தமிழ்ல தமிழ்ல தான் தெரியல சொல்லு. தமிழ்ல எழுதுறலாம்ன்றேன். गाइस பாருங்க, ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கு. எங்களுக்கு தெரியல. அங்க போயிட்டு மேப், நான் தான் மேப் அது போய் பார்த்துட்டு வரோம். ஃபுட் கோர்ட் போயிடலாமா? அது லாஸ்ட் அது வந்துட்டோம், நம்ம கடந்துட்டோம். ஓகே. ஆபீஸ் அதான் அந்த டிக்கெட் டைமண்ட் ஜூப்ளி கேலரி அது ஆப்போசிட்ல இருக்கு. எங்க இருக்கு? மியூசியம் ஆப்போசிட்ல இருக்கு. சில்ட்ரன்ஸ் பார்க் 2. அப்ப இதெல்லாம் நம்ம போக கூடாதா? போலாம்டா. சில்ட்ரன்ஸ் இல்லையா? நம்ம தான் சில்ட்ரன். நீ சில்ட்ரன் படம் போடுறாங்க. இல்ல நினைக்கிற படம் போட மாட்டாங்க. மியூசியம், ரயில்வே ஸ்டேஷன், ரயில் ஹிஸ்டரி கேலரி, ஸ்ட்ரக்சர் பார்க். ஸ்கல்ப்சர். அது ஒழுங்கா ஸ்கல்ப்சர் என்ன சொல்லு? இந்த கையிலேயே உளி வச்சு அடிப்பாங்கல்ல, சிற்பம் தான் ஸ்கல்ப்சர். ஆமா, இங்கிலீஷ் சொன்னா நீ தமிழ். गाइस, இப்போ நம்ம கரண்டா வந்து நிறைய ட்ரெயின் கலரா ட்ரெயின் வந்துச்சு. இந்த கலர், அந்த கலர், ரோஸ் கலர்லாம் வந்துச்சு. இப்போ ஓல்டு பழைய ட்ரெயின், அந்த பிரவுன் வித் எப்போ வந்தது இது? இல்ல गाइस, இதுதான் गाइस அந்த அலைப்பாய்தை எல்லாம் வரும்ல, அந்த பீரியட்ல எடுத்த ட்ரெயின். இந்த செட்டப் உள்ள போய் பார்க்கலாமா? எப்ப கண்டுபாங்க இது வந்து இந்த இன்ஜின் எப்ப கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? 1965ல இது வந்து. மேட்டர் சொல்லவா? இது இன்ஜினே கிடையாது. இது இன்ஜினே கிடையாது. இந்த பெட்டியை கண்டுபிடிச்சு பெரிய ட்ரெயின்ல தான் இன்ஜின் தனியா வரும். இதுல யூனிட் முன்னாடி அந்த ஸ்பேஸ் தான் இன்ஜின். எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். இதுனா இது 1965ல. இது வந்து ஃபர்ஸ்ட் இப்ப கலர் மாறிச்சுல. ஃபர்ஸ்ட் அந்த யூனிட் ட்ரெயின் இதுதான். பிரவுன் அண்ட் இதுல வரும். எத்தனை படம் மணிரத்னம் படம் பாக்கலையடா நீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கட்ட தான் போட்டுருக்காங்க. இது படத்துல யூஸ் பண்ண ட்ரெயின்ரா. ஆமா, எந்திரன் படத்துல அந்த ட்ரெயின் ஃபைட் ஒன்னு வரும்ல. எந்திரன் படத்துல பச்சை கலர் ட்ரெயின். எந்திரன்ல இப்ப இருக்கிற கலர் ட்ரெயின் வரும். இது அந்த 80s 90s ட்ரெயின் தானடா இது. பொய்யழகன் காந்திகிற மாதிரி. சிவாஜி படத்துல இந்த ட்ரெயின் தான் வரும். நீ பாத்திருக்கலையா? சிவாஜினா பழைய. ஆமா யாருக்கிட்ட? அது இதுதான் வரும். சிவாஜி கூட எங்கடா ஸ்டே ஆச்சு? அந்த சிவாஜி டேய் இவன் இப்படி கிளாஸ் நாயகி குச்சிடுறான். சரியா குச்சி சாவுடா. ஏய் ஃபுட்பால் அடிக்கிறதோ. ட்ரெயின் எஃபெக்ட் கொடுங்கடா. பல்லாவரம் ஸ்டேஷன் நோக்கி வந்துட்டோம். இப்போ வில்லிவாக்கத்துல இருக்கோம். சடனா வருவான். உள்ள வாங்கலாம். இந்த ட்ரெயின் ரொம்ப சின்னதா தான் இருந்திருக்கு. அப்ப பாரு ஃபேன்ல இருந்து ஃபேன் எப்பவுமே இருக்குடா. ஓல்ட் ட்ரெயின் மிஸ் ஆகுது. என்னன்னு சொல்லு. இந்த கம்பி குச்சி இருக்கா ட்ரெயின் நிக்குது. ஏய் சூப்பரா, அந்த கம்பி பூச்சி இருக்குது அங்க இருக்கு. இத பார்க்காம நீ ஸ்கோர் பண்ணலாம்னு பார்த்த.
இருக்குதானாங்க எனக்கு இது ரொம்ப நாளா எனக்கு இழுக்கணும்னு ஆசைடா. நின்ன ட்ரெயின்ல வாங்க போலாம். நின்னுச்சா காய்ஸ்? ட்ரெயின் நின்னுச்சு. காய்ஸ் இது ஓல்டு ட்ரெயின். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துடுறா விஜய். நீ எப்படா போற? பொறுக்கவே இல்லையடா. இல்லதான் இயர் தெரியும். இது ட்ரெயின் பேர் என்னடா? மீட்டர் கேஜின்ட்டு எத்தனை மீட்டர் கேஜினா அதாவது எனக்கு தெரியும். கேஜினா கிலோகிராம். மீட்டர் கேஜ்னா இப்போ நார்மலா ஒரு ட்ரெயின் அகலமா இருக்கும்ல, இது மீட்டர் வந்து 2.5 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நீங்க பட்டு गाइस தப்பா என்ன மன்னிச்சுங்க. நீங்க சொல்லுங்க இது மீட்டர் கேஜ்னா என்னன்றது கமெண்ட். வா ஊட்டிக்கு போலாமா? ஊட்டி வந்துட்டுமா? பல்லாவரம் தான் சொன்னேன். ஊட்டினாலே எனக்கு அந்த புகை எல்லாம் வரல, கமல் மாதிரி அது ஞாபகம் இல்லைனாலே தீபாவளி. இது இந்த இடத்துல ஒரு நோட் பண்ணிக்கலாம். நான் ஒரு நோட் பண்ணேன். அதாவது இந்த இடத்துல வர ட்ரெயின் சம்பந்தமான இரும்பு எல்லாமே வச்சு அவங்க ஒரு ஆர்டிஸ்டிக்கா ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு ட்ரெயின்ல எந்த இரும்பு வரும்? இதெல்லாம் நான் படிக்கல, நான் படிச்சது அதெல்லாம் கைப்பிடி அதெல்லாம் வச்சு இந்த பேர்டு போல ஒண்ணு உருவாக்கிருக்காங்க. ஆமா, அங்க ஒண்ணு பார்த்தோமே பெரிய பொம்மை ஒண்ணு, அதே மாதிரி இங்க வந்து ஒரு சின்ன மரம் டக்குன்னு பின்னாடி பாத்தீங்கன்னா ஊட்டி ட்ரெயின் இருக்கு. அத போய் பார்த்தலாமா? ஊட்டிக்கு கூட்டிட்டு போறேன் வாங்க உங்களை. ஆனா விஜய், நான் ரொம்ப நாளா ஊட்டிக்கு போய் அந்த ட்ரெயின்ல உண்மையாவே போகணும்னு ஆசை. என்னால போக முடியல. போட்டு நீயே கேன்சல் பண்ணு. இல்ல அது வீட்ல விட மாட்டாங்க. வா இன்னொன்னு புரியுது. இந்த ட்ராக் எப்படி நடுவுல எதுவும் இருக்கு? இது வந்து எப்படின்னா இங்க எதுவுமே போர்டு வைக்கலையா? இதுன்னா தெரியல. இந்த ட்ராக் நாங்க பாத்துருக்கோம். ஆனா गाइस நானே என் கால நீ தான் என் கால அங்க வாடா. இவரெல்லாம் ஆளா வச்சிட்டு நீ சிங்கிளா வச்சிக்கலாம். நீ தான் என் கால. நான் உங்களா ஏச்சி தள்ளு. போன உசுரு வந்துருச்சு உன்னவா. சரி, நான் உன்னை வந்து ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த ட்ராக்கை பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படி வைக்காத, நான் சொல்றேன். நான் கேக்குறேன். ட்ராக் ஒரு ட்ராக் சொல்ல விடுறா. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம், அழகான பொண்ணு ஒண்ணு இருக்கு. ஆமா, இந்த சைடு ஒரு குழந்தை. எதனா ஒண்ணுதான் காப்பாற்ற முடியும். அதாவது ஏன் எதனா ஒண்ணுதான் காப்பாற்ற முடியும்னா, ட்ரெயின் வேகமா வந்துச்சு கிட்ட, நீ அந்த ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஒருத்தரை காப்பாத்துற டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ ஒருத்தரை காப்பாத்தணும். யாரை காப்பாத்துவ? எனக்கு நீ தெரியும் ஆன்சர். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, அழகான பொண்ணு. அந்த பொண்ணு காப்பாச்சுன்னா உனக்கு ஆளா வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஆனா குழந்தைக்கு ஃபியூச்சர் இருக்கு. எது காப்பாத்து? நீ ரெண்டுத்தையும் காப்பாத்த மாட்டே. நீ அங்க இருந்து ஓட்டுருவன்னு எனக்கு தெரியும். இவன் அங்க இருக்க மாட்டான். நான் வந்து அந்த அழகான பொண்ணு காப்பாத்துறேன். ஏண்டா குழந்தை, ஏன்னா ஒரு குழந்தை விட்டா 10 குழந்தை இருக்கு. ஏண்டா இந்த மாதிரி கேவலமான ஒரு பொண்ணு? சரி சரி, ட்ரெயினே நிறுத்திடுவானுங்கடா. உனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போ. குழந்தை நம்ம ஊட்டிக்கு போலாம். ஊட்டி நண்பா, பாத்து நண்பா, ஏறு நண்பா. ஆனா ரன்னிங் இதெல்லாம் தள்ளி விட்டான்டா. गाइस இந்த மாதிரி வந்து நடுவுல வரவன நம்பாதீங்க. இதுதான் ஊட்டி. வந்து ஊட்டி உள்ள போயிட்டான். உள்ள வந்து சுனேனா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சுனேனா யாரு? காதலில் விழுந்த சுனேனா இருக்கு. வாங்க வாங்க ஏறி வாங்க. எனக்கு வேற மாதிரி கேட்டு. உள்ள போ. வாடா, என்ன ட்ரெயின் அதை சொல்லு, மக்களுக்கு சொல்லு. இது வந்து மலை ரயில். இதா மலையில போமா? மலையில இல்ல, மலையில. ஓகே ஓகே. இது என்ன மலைடா? அண்ணாமலை. நம்ம மம்மால ஊர்லயே இந்த மாதிரி ட்ரெயின் எல்லாம் கலர். ஊர்ல மலையே இல்லடா. மலை இருக்கே, திருச்செந்தூர் மலை இருக்கு. அந்த மலைக்கெல்லாம் விட மாட்டாடா. அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குல்ல, மலையெல்லாம் எங்கடா குறைஞ்சிடுறாங்களாடா. ஓகே गाइस மேல வந்து ஊட்டி ட்ரெயின் இது எப்ப கண்டுபிடிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? சரி, ரொம்ப டயர்டா இருக்கு. ரயில் இது பண்ணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்க. ஆசரா இது உட்கார்ந்து பானுங்க பறக்க நீ இடம் கொடுக்கலாம். இப்படி தள்ளுவானுங்கடா. உட்கார இப்படிடா. மனசாட்சியா இருக்காது மனுஷனுக்கு. கேஷட்லாம் வச்சு வீடியோ பண்ண வந்துறோம். எங்க அங்க ஒரு நிமிஷம் தொங்குதுக்கா. அவன் பல்லாவரத்துல இருந்து தாம்பரம் எங்க போலாம் இப்போ? பயங்கரமா கூட்டு போறோம். அர்ஜென்ட்டா வருது. நாங்க இப்போ மென்ஸ் ரெஸ்ட் ரூம் போறோம். ஊட்டி ட்ராய் ட்ரெயின் பாத்துட்டோம். ஆனா எனக்கு உண்மையாவே அந்த ட்ரெயின்ல போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஊட்டில ஒரு ட்ரெயின் வரும்ல, அந்த கலர் கலரா. அதான் முதல்ல சொன்னேன், ட்ரிப் போட்டா நீ தான் கேன்சல் பண்ற முதல்ல. இந்த வாட்டி ட்ரிப்பு போடு, கண்டிப்பா நான் வரேன். எங்கனாலும் சொல்றேன். கேட் ஓபன்ல இருக்கு, போயிடலாம். ஓப்பன்ல இருக்கா? கேட் ஓபன். இதுக்கப்புறம் தான் உண்மையான இதுவே ஸ்டார்ட் ஆக போகுதுல. இதுக்கப்புறம் நிறைய இருக்கிற மாதிரி நிறைய இன்ஜின் நேது உண்மை நன்னொல்ல கேட்டேன்னா நான் வெறுப்பாடுவேன். அங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்தா பேச முடியும்.
வெஸ்ட் பெங்காலா இது மேனுஃபேக்சர் இல்ல நம்ம இடத்துல ரெடி பண்றாங்க. ஐசிஎஃப்னா என்னது? இந்தியன் கோச் ஃபேக்டரி தான். அங்கேயே போட்டுருக்கேடா. ஓட்டு அதை பார்த்து அங்க சொன்னேன். லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் சத்தீஸ்கரா என்னது? சித்ரஞ்சன் வெஸ்ட் பெங்கால்ல தயாரிக்கிறானுங்க. அது தயாரிக்கிறதுனா 1976ல தயாரிச்சிருக்காங்க. சரி ஓகே, அங்க இருந்து எப்படி எடுத்துன்னு வருவானுங்க? இன்னொரு ட்ரெயின்ல வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு போட்டு அது அவ்வளவு வெயிட்டா இருக்குங்க. பேர் 37 டன் ஏறி வச்சிருக்கான். அது எப்படி எடுத்துன்னு வருவானுங்க? ஓட்டினே வந்துருவானுங்க. இதுதான் வண்டி. இதுக்கு நீங்க இன்ஜின் சொல்லுவீங்க, ட்ரெயின் இன்ஜின். ஆனா இது பேர் என்ன தெரியுமா? கார். அப்புறம் இன்ஜினை போய் காருன்னா எப்படி? 4 வீல் இருந்தா காருடா. இது ட்ரெயின் இன்ஜின்ன்றா. கார் இருக்கு. இது காருன்னா நாங்க படிச்சேன். இது பேர் வந்து இன்ஸ்பெக்ஷன் கார். சரி இது வச்சு நான் யூஸ் பண்ணுவானுங்க, அதை மட்டும் சொல்லு. அதை சொல்லிட்டேன். இப்போ இன்னைக்கு ஈவினிங் டெஸ்ட்னா ஒரு கொஸ்டின் படிச்சிருப்போம். அவன் கான்பிடண்டா வருவான். இன்னொரு क्वेश्चन கேட்பாங்க. ஆனா டீச்சர் எழுப்பி முடிச்சிக்கிறேன். வேற கொஸ்டின் கேட்பாங்கல்ல மிஸ், அதுதான் ஒண்ணுதான் படிச்சிருக்கேன். ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கு. அந்த டீம் சூப்பரா இருக்கு. அங்க போலாம். ட்ரெயின் எப்போ போவோம்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜெய் இங்க இருங்க. பாயிண்ட் கொடுங்க. வச்சிடாத பழைய பொருள். சாவி போறேன். கேட்ட போயிடுறேன் நான் ட்ரெயின்ல. டேய் சொல்ல மாட்டேன். இதுதான்டா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ட்ரெயின். என்னடா எதை கேட்டாலும் ஆமாடா. இல்ல இப்ப இது அங்க கேட்டா அது ஃபர்ஸ்ட் ட்ரெயின், அது இது கேட்டா இது. இங்க பாரு, லேட்டஸ்டா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன ட்ரெயின் தெரியுமா? இது வந்து ஸ்டீம் லோகோமோட்டிவ் ட்ரெயின். படிச்சுக்கிறேன் போல. சொல்லு. தமிழ்ல இருக்கு சொல்லுங்க. நீ தமிழ்ல எல்லாம் கேட்டா தெரியாது. தமிழ்ல என்ன? ஸ்டீம் என்னது? ஆவி அதுல இருக்குல. நீராவி. அப்பா நீராவி சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து 1804 இன்வெர்ட் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்கடா. கரண்ட் இல்லாதப்ப போடுவாங்க. பண்ணாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் ரிச்சிவிக். அவர் தான் ட்ரெயின் கண்டுபிடிச்சதேவா இன்ஜின் கண்டுபிடிச்சாரா? இந்த இன்ஜின் கண்டுபிடிச்சவர் தான் அவரு. ஓகேடா ஓகே. அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். ஸ்காட்லாந்து. அதெல்லாம் யூகே. ஓகே. அவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. ஆனா வந்து அவர் எப்படின்னா பெரிய ஜீனியஸ் எல்லாம் கிடையாது. நீங்க சொன்னீங்க ஏன்டா ட்ரெயினே கண்டுபிடிச்சிக்கிறான்? இப்ப காலேஜ்ல இல்ல நம்மள மாதிரி கிடையாது. படிக்கிறவங்க வந்து நார்மலான ஸ்டூடெண்ட் தான். ஆனா அவருக்குள்ள இந்த திறமை தான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா வந்திருக்கு. ஆனா இவர் வந்து வெறும் இது மட்டும் தான் கண்டுபிடிச்சாரு. எது? இன்ஜின் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாவல. உயிரோட தான் இருக்கு. அப்ப செத்துட்டாரு. இதே வந்து இன்னொருத்தர் அத மாடுலேஷன் பண்ணாரு பெருசா. அது எதுன்னு பார்த்தா அது ஒரு கேப்ல அவர் அங்க போலாம். பார்த்தோம். லூடோ செட் பண்ணிருக்காங்கடா. விஜய் பொருள். ப்ளூ கலர் மும்பை இந்தியன்ஸா? நான் சிஎஸ்கே தெளிவா. நான் ஆர்சிபி. ஏன்டா கம்ப்ளைண்ட் அவ்வளவு பேரை கொல்றீங்களேடா? தப்பு இல்லையாடா? அது தப்பு கிடையாது. அது வந்து ரெஸ்பான்சிபிள் யாரு நீ சொல்லு. கவர்மெண்ட்டும் ட்ரெயினுக்கு போலாம். அந்த இன்ஜின் சொன்ன இதுதான் செகண்ட். இதுதான் ஆமாடா. கண்டுபிடிச்சாங்க. அது வந்து வெறும் இதுவும் மட்டும் தான் பண்ணாங்க நார்மலா. இன்ஜின் வந்து டெவலப் பண்ணிட்டு இதுக்கும் இவ்வளவு பெருசு டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால just சும்மா ரெடி பண்ணலாம் தான் ரெடி பண்ணாங்க. சக்திமானோட இது வந்து கேப்டன் அமெரிக்கா படத்துல ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணாரு. நிலக்கரி போடுவாங்களா? இது guys, உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹிஸ்டரி நான் சொல்லவா? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஊர் உள்ள வரும்போது எல்லாருமே பயந்தாங்களா தெரியுமா? பெரிய ஏதோ ஒரு பூச்சி ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பயந்தாங்களாம் ட்ரெயின் ஊர் உள்ள வரும்போது. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க சொல்லிருக்காங்க. சத்தியமா சத்தியமா சொல்லு. ஆமாடா, இவங்க தாத்தா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்க தாத்தா எங்க தான்ப்பா இல்ல? எங்க போனா அங்க இருப்பாரு. கடலாண்ட போனா அங்க மீன் பிடிப்பாரு. எங்கதான் உங்க தாத்தா இல்ல சொல்லு. தாத்தா உங்க தாத்தா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ். எத்தனாவது தாத்தா? நீ உனக்கு 9 தாத்தா, உனக்கு இல்ல சீரியஸ்டா. என்னது? எங்க தாத்தா சரி, பேசிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயின் வந்துச்சுடா, ஏதோ சத்தம் போட்டுனே வந்தது. ட்ரெயின்ல ட்ராக்ல பத்திருந்தோம். ஜாக்கி ஓடி போட்டாங்க. இல்ல ட்ரெயினே வரல. இல்ல ட்ராக் ட்ரெயின் வரதுமே ட்ராக் இருந்தது. என்ன பண்ணிருந்தாங்க அதுல? அதாவது எல்லாம் ஒரே ஊர்க்காரங்கடா எல்லாம். அவன் வேற ஊரு, நீ ஏன் வேற ஊரு? அவன் ட்ராக். ஓகே. ட்ராக் வைன் ஷாப் கொண்டா போறாரு. அப்போ அவன் தான் புளுரா. இப்ப இவ்வளவு நேரம் எதுக்கு பேசிருக்கேன்னா, எங்க 3 தாத்தா ஃப்ரெண்ட்ஸ். இவன் தாத்தா வெளியூர். தாத்தா பொம்பளை பிடிச்சு. தாத்தாவே இல்ல. அப்ப ட்ரெயின் வர சொல்ல ஒரு பயமா இருந்தது. பாத்துட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் அந்த பயத்துல போய் குடிச்சிட்டாங்க. சரகச்சாங்க. அதுதான் உண்மை. அப்புறம் உண்மையா? அது அது எதுக்கும் வந்து நான் சரகடி தோசை காரணம். சொல்றா. பத்தில வந்திருக்கேன்டா. அதே மாதிரி நீ சொன்னல வந்து பயந்தாங்க. சினிமால ஃபர்ஸ்ட் காமிக் சொல்ல கூட ஏதோ ஒரு பூதம் வருது, க்ளோஸ் அப்ல வச்சு எடுக்க சொல்ல
பூச்சி ஃபர்ஸ்ட் எப்ப எடுத்தாங்க? தமிழ்ல வந்து பச்சை விளக்குன்ற படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் காமிக்கிறாங்க. இயர் வந்து 1964 இயர் 1964. அப்ப இந்தியால எப்போ வந்திருக்கும்? 1914 அந்த பேர் வர மாட்டேங்குது. ஹிந்தி படம். ஹிந்தி படம். ஹிந்தி மும்பைல தான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின். ஆமா. மும்பைல ஃபர்ஸ்ட். அவனுங்க கண்டுபிடிக்கிறான்னா அவனுங்களுக்கு தான் வரும். 1912 அத ஷாட் வச்சிருக்காங்க. 1912 ஷாட் வச்சாங்களா? அங்க பத்திய டைட்டானிக் ஜாக் ஒரு வாங்க ஜாக் ரோஸ். அது வந்து இதுங்க அது அது கப்பல் அது வேற மாதிரி இருக்கே. அந்த ரிச்சர்ட் ஏதோ ஒரு பேர். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார்ல அது வந்து வெறும் நார்மலா தான் கண்டுபிடிச்சாரு. அந்த காலத்துல வந்து என்னங்கன்னா இந்த பருத்தி மூட்டை இதெல்லாம் வந்து குதிரை வழியாவோ ஆனா ரொம்ப தூரம் எடுத்துட்டு போக முடியல அவங்க சடனா டைமுக்கு. அதெல்லாம் என்ன பண்ணா அவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அதை பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண என்ன பண்ணாங்கன்னா குதிரையில வந்து பின்னாடி பெட்டிகளை வச்சு அவரு அப்போ லக்கேஜ் எடுத்துன்னு போறதுக்கு தான் வண்டியை கண்டுபிடிச்சிக்கிறாரு. ஆமாடா இது ஆளுங்களுக்கு இல்ல. கண்டுபிடிச்சாங்க. அது அப்படியே தான் ஆளுங்களுக்கு மாத்தினாங்க. என்ன லக்கு துணி பையில எனக்கு தெரியாம வாய்மூண்டு கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இரும்பு ஃபேக்டரி ஒண்ணு இருக்கு. இன்ஜினியரிங் நீ சொன்னா ஆமான்னுவான். இரும்பு ஃபேக்டரி அடிப்பாங்க. அப்போ இரும்பு ஃபேக்டரி அந்த இரும்புங்கெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வெயிட் ஓசம் வெயிட் அதுக்கப்புறம் தான் மக்கள் புழக்கத்துக்கு வந்திருக்கு. மக்களுக்கோசம் யூஸ் பண்றதுக்கோசம் அங்க வேலை செய்யறவங்களுக்கோசம் அந்த ட்ரெயின் யூசிங் கோசம் இருக்கு. அங்க அடுத்த ஆனா அதை வந்து எப்படி பண்ணாங்கன்னா இது ட்ரெயினே கிடையாது, இன்ஜின். இத பத்தி ஏதோ சொல்றேன் நீங்க. இது வந்து ரெண்டாவதா கண்டுபிடிச்ச இதுடா. இது வந்து இன்ஜின். இது வந்து எப்படின்னா டீசல் இன்ஜின். இன்ஜின் பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாதுன்னா ஒண்ணு இன்ஜின் வந்து என்னன்னா டெல்லியில இருந்து ட்ரெயின் கிளம்பி இருக்கு ஆச்சுன்னா நிறைய பேசஞ்சர்ஸோட போயிருக்காங்க. இது வந்து என்ன ஆயிட்டுது டக்குன்னு டிரைவர் இறந்துருக்காரு இல்லையே. வண்டி நல்லா ஃபாஸ்டா வந்திருக்கு, எங்கேயும் நிறுத்த முடியல. வண்டியை ஸ்டாப் பண்ண ஏன்னா டீசல் ட்ரெயின் ஸ்டாப் பண்ண ரொம்ப கஷ்டம். நம்ம சென்னை தான் வரணும் இந்த ட்ரெயின். வந்து என்ன ஆச்சுன்னா உள்ள ஒர்க் பண்ற பையனும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ஜினையும் எக்ஸ்பிரஸையும் தனியா கட்டிருக்கான். எப்படி உள்ள கைட்டினாண்டா ஆமா கேள்விப்பா. உள்ள இருக்கிற எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க. இன்ஜின் மட்டும் என்ன ஆச்சுன்னா லைட்டா அடிபட்டுக்குது. அந்த படமே ஓடல. அந்த படத்துக்கு கதை சொல்லு. தொடரியா? கதையை சொல்லு. நான் உண்மையா படமா எடுத்துட்டாங்களா? கண்டுபிடிச்சாங்க. இது ட்ரெயின் எலக்ட்ரிக் தானே இது? ஆமா எலக்ட்ரிக். இது டீசலா? அதான் गाइस டீஸ் ஃபர்ஸ்ட் நம்ம காட்டணும்ல அந்த குட்டி ட்ரெயின் அதை ரிச்சார்ட்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பெரிய ட்ரெயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து டீசலு இப்ப பாத்தோம்ல அந்த ரெட் கலர். அதுக்கப்புறம் गाइस இப்போ வரைக்கும் இதுதான் ரன் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்களா அந்த கதை உண்மையா போய் ட்ரெயினோட எவாலுவேஷன் பாத்தீங்களா? அவன் சொன்ன கதை தொடரிக்காது. ட்ரெயின்லயே இவ்வளவு எவாலுவேஷன் இருக்குன்னா பாத்துங்க. எவல்யூஷன்னா பரிணாமம். இப்போ கரண்ட்லயே இப்போ நிலக்கரியிலே அடுத்தவங்க வந்து கண்டுபிடிக்காம முயற்சி எடுக்காம இருந்தா நம்ம அதுலயே வந்துருக்கணும். நீ நிலக்கரிக்கு எங்க போறது? இப்போ டீசலுக்கு வந்தோம். டீசல் ரேட்டு தட்டி தூக்கின்னு போயின்னு இருக்குது. இப்போ கரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி வந்து கம்மியா இருக்கு இப்போ ரேட். இந்த ட்ரெயின்ல மட்டும் ஓடி இருக்கு. டேய் ட்ரெயின் கிடையாது, அது கோச்சுடா. இது வரைக்கும் இன்ஜின் பார்த்தா இப்போ ட்ரெயினுங்க ஃபுல்லா. என்ன தட்டி பாக்குற வாங்க போறியா ட்ரெயின்? என்ன இயர் என்ன இது? இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போட்டுருக்கோம். 25ல இது இயர். நம்ம ஊர்ல எஸ்ஆர்னு போட்டிருக்கோம். गाइस இது ஈஸ்டர்ன் ரயில்வேடா. இஆர்னா ஈஸ்டர்ன் ரயில்வே, அதாவது ஈஸ்ட் சைடு இருக்கு அந்த டிவிஷனு. எஸ்ஆர்னா நம்ம சவுத் சைடு இருக்கிற. பெருசா பண்ணலாமே. சின்னதா அவங்களுக்கு போதப்பா, அவங்க படிக்கிறாங்க. உங்களுக்கு என்னப்பா கவலை? ட்ரெயின் வந்து அந்த டனலுக்குள்ள போயிட்டு வெளியே வந்ததானே ஒரு அழகு. இந்த சாங் ட்ரெயின் சாங்னா ரயில்வே ஸ்டேஷன்ல டிவி சொல்ல நீ டெய்லி எதன பண்ற? ஒரு பொண்ணுடா. டேய் அதே பாத்துனே இருக்கேன். அது முஸ்லிம் பொண்ணு. மூஞ்சி மூடிங்க. பொண்ணா பத்தியா? அதுதான் பாத்துட்டேன். அப்படியே பார்த்தா ஒரே ஒரு காத்து மட்டும் சும்மாவே மழை விழுது. என் கப்ல டீ கப்ல அப்படியே வந்து தண்ணி ஊத்துது. டேய் அது ஒரு படத்தோட சீன். உனக்கு தெரியல? ஒண்ணுமா தெரியல? ரோஜாவா பம்பாடா? லாஸ்ட்ல ஒரு ஏய்னு பாத்தேன்னா அந்த பாட்டு கூட பிடிக்கும்னா. உயிரேடா. உயிரே. வீரேவா? அந்த படத்துல அந்த சீன் எப்போ வரும்? எந்த இடத்துல வரும்? ஹீரோயின் இன்ட்ரோ. ஓகே ஓகே. அந்த டீல ஓயின் கத்துவானே கத்துவாரு ஷாருக் கான் சார். அதான் ஓயின் கத்துவாரு. நீங்க गाइस நீங்க அந்த இடத்துல ஓயின் எப்படி கத்துவாரு அவரு? ஹிந்திலயும் ஓய் தான்டா. ஏன்டா உயிரை வாங்குற? அப்படி இல்ல. டனல் உள்ள போலாம்டா. செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு இந்த படம் பிடிக்கும்டா. தளபதி. தளபதினா விஜய். தளபதினா எப்படி விஜய் படமா வரும்? பேர் அவரு டாக் தானே தளபதி. டிவி கேன தளபதி தான் டிவி கே. அண்ணன் வன்முறையை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தளபதிடா. அந்த சின்ன அந்த குழந்தையா யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது உங்க தாத்தா. எப்போ உங்க தாத்தா அவன் மட்டும் சின்ன வயசுலயே செத்து இருந்தான்னா இந்த வயசுக்கு நீ வந்து பேசிருப்பியா? ஆனா அந்த மணிரத்னம் வந்து எங்க தாத்தா.
அந்த குழந்தையும் உங்க தாத்தா தான். அதான்டா எங்க தாத்தா. குழந்தை குடுக்கலையா உங்க தாத்தா? சரி, ஜோக்ஸ் அப்பார்ட். நீங்க ஒழுங்கா சொல்றீங்களா? நானும் சொல்லிப்பேன். அவங்க தாத்தனே ஜோக்கு தான். அந்த படத்துல ஃபுல்லா ட்ரெயின் வச்சு தான் மியூசிக்கே பண்ணிருப்பாரு. எப்படி? அவங்க அம்மாவையும் இவனையும் பார்க்க சொல்ல இளையராஜா மியூசிக் அந்த ட்ரெயின் ஹார்ன் அடிக்குமா? ஏன்டா ரிச்சார்ட் அவ்வளவு செலவு பண்ணி ஹார்ன் கண்டுபிடிச்சா? பேசுறதுதான் மிமிக்ரி மியூசிக் எப்படி வரும்? இளையராஜா வந்து இளையராஜா அந்த மியூசிக்ல அதான் ஒன்னதான் எங்க தாத்தா கங்கை மரன் கூட இருந்தாரு. இளையராஜா அப்போ உங்க தாத்தா அதான்டா அந்த ட்ரெயின்ல மியூசிக் படம் ஃபுல்லா அவங்க அம்மா ஒரு ட்ரெயின் சவுண்ட் வச்சு ஒரு மியூசிக் பண்ணிருப்பாரு. அவரு பண்ணல, இளையராஜா தானே பண்ணாரு. அதான் இளையராஜா தான். ஓகே ஓகே. ஐடியா கொடுத்தது எங்க ரெண்டு பேரும். மணி சாரா? எங்க தாத்தா. ஓகே. எப்படா டாய் ட்ரெயின் போலாம்? போலாம், அங்க இருக்கு. ட்ராக் பார்த்தோன்னா ஞாபகம் வருது. ட்ராக் எப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எப்படா விட்டாங்க? ஃபர்ஸ்ட் எங்க போட்டாங்கன்னா நம்ம ராயபுரம். நம்ம ராயபுரமா? ஆமாடா. சூப்பரா. உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியாது. இருக்கிறதுலயே பழமையான இடம்னா அது ராயபுரம் தான். நம்ம இதுல தமிழ்நாட்டுல ஆனா நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் சென்ட்ரல் நினைச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் கிடையாது. ராயபுரம் மட்டும்தான். ராயபுரத்துல இருந்து ராயபுரத்துல போடி நாயக்கனூர் இருக்குல்ல, ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே. ட்ராக் போட்டாங்க. இந்தியால இந்தியால வந்து பாம்பேல இருந்து தானே ஃபர்ஸ்ட் ஊரு தானே. தானே தானே அது எங்க இருக்கு? அதுதான் அங்க பக்கத்துல அந்த ரெண்டு பஸ் புடிச்சு பாம்பேல இருந்து போர்பந்தர் சொல்லுவாங்க. கேள்வி போர்பந்தர். காந்தி பிறந்த ஊரு. அங்கதான் first அங்கே பிறந்தாரு. ட்ரெயின் ரிகர்சல் அங்கதான் பாத்துருக்காங்க. போர்பந்தர் குஜராத். டேய், எனக்கு தெரியாம தான் தலையாட்டணும் வந்து அப்படியே வரேன் நானு. காந்தி எங்க பிறந்தாருலாம் எனக்கு தெரியாது. குஜராத்ல போர்பந்தர் ஹாஸ்பிட்டல்ல நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல. குஜராத் மும்பை பக்கத்துலயா? அப்போ அப்போ இது ட்ரெயினுக்கு எதனா பேர் இருக்கா கூட? ட்ரெயினுக்கு தான் ட்ரெயின். ரயில். ரயில். அதான் வேற எதனா பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். வேற என்ன பேரு? ஃபர்ஸ்ட் இந்தியன் ட்ரெயினோட நேம் வந்து சுல்தான், அப்புறம் சாஹிப். புரியல. சுல்தான் சாகிடா. சாஹிப் சாகிப். காந்தின்னு சொல்ல உனக்கு ஒரு ஞாபகம் வரணுமே. காந்தினோனே வெயில் மேட்ருனா காந்தி அவ்வளவு பெரிய புரட்சியாளரா ஆனதுக்கு காரணமே ட்ரெயின் தான். எப்படிடா ட்ரெயின்? ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால அவர் போயினே இருக்கும்போது அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தது. ஆனா அந்த வெள்ளைக்காரனுங்க என்ன பண்ணானுங்க, கருப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார கூடாது, தேர்ட் கிளாஸ்ல உட்காருன்னு காந்தி சொல்லியிருக்காங்க. யார்? காந்திய? காந்தி அந்த வெள்ளைக்காரங்க. அப்போ அந்த காந்தி கொஞ்சம் திமிரா இருந்திருக்காங்க. நான் இறங்க மாட்டேன், என்கிட்ட தான் டிக்கெட் இருக்கு. அவர் அட்வொகேட் வேற படிக்க போறது திமிரா இருந்திருக்காரு. என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த வெள்ளைக்காரனுங்க வந்து காந்தியை வெளியில இறக்கி விட்டுருக்காங்க. ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டதை கொஞ்சம் இதா சொல்ல தூக்கி போட்டு இருக்காங்க காந்தியை. டிக்கெட் வச்சிருந்தோம். டிக்கெட் வச்சிருந்து நீ இறங்கு, நீ தேர்ட் கிளாஸ்ல போய் உட்கார மாட்டியா, நீ கருப்பா இருக்க, கருப்பினமா இருக்க, அவர் காந்தியை வந்து தூக்கி போட்டுருக்காங்க. அப்ப ஆரம்பிச்சது அவரு. அந்த மூமெண்ட் தான் காந்தி இவ்வளவு யோசிச்சு எடுத்துன்னு வர மூமெண்ட். ட்ரெயின் கதை முடிஞ்சு. அப்ப உங்க தாத்தா இருந்திருப்பாரு நீ கதையில. ஓகே. காந்திக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்தார்ல, அது நம்ம தாத்தா. ஓகே. அவரையும் புடிச்சு தள்ளி விட்டாங்க இல்ல? அப்ப எங்க தாத்தா ஒயிட்டா இருந்தாரு, நான் கொஞ்சம் கருப்பு. எப்படிடா? தாத்தா வெள்ளைக்காரன் கூட்டிட்டாங்க. இங்கிலாந்துல கொஞ்சம் தொலைவு அங்க இங்கிலாந்துல ஒர்க் பண்ணாரு. குமஸ்தாவா உங்களுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க. உங்க பாட்டி இருந்தா மொத்தமா ஸ்டாப் பண்ணதே 3 வாட்டி. புரியல. ஸ்டாப் பண்ணா இப்போ ஓவரால் டிரான்ஸ்போர்ட்டே ஸ்டாப் பண்ணாங்க. 3 வாட்டி தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இங்கிலாந்து இளவரசி ஒருத்தங்க இருக்கா, அவங்க இறக்கும்போது ஒரு வாட்டி, காந்தி இறந்ததுக்கு ஒரு வாட்டி, ஏய் இன்னொரு வாட்டி லாக்டவுன்ல. லாக்டவுன்ல இந்த 3 வாட்டி மட்டும் தான் இந்தியாவிலே லாக்டவுன். உண்மையாலே 3 வாட்டி. அப்படிலாம் இல்ல. அப்படி வந்துருவோம். ஊட்டி ட்ரெயின் போலாம். ஆனா இந்த மாதிரி ட்ரெயின்ல போகணும் ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா ஒரு சின்ன வயசுல அனுபவம் இருக்கும். இதெல்லாம் போனதே இல்லை. உங்க தாத்தா வேலையே கண்டுபிடிச்சா? போராட்டம், தமிழ் மொழி போராட்டம் அதெல்லாம் வர சொல்ல தண்டவாளத்துல தலை வச்சது எங்க தாத்தா. அவரா? ஆமா, உங்க தாத்தா தான். உங்க தாத்தா தான். தாத்தா எப்பா ஏதோ சொல்றான் பாரு. இவரு சொல்லு, தனியா சொல்லு. எங்க போறான் பாரு. இவர் பேர் ரோஹித். அதாவது தண்டவாளத்துல வரும்போது தலையை வராத ட்ரெயின்ல வச்சாராம் அப்படின்னு ஒரு இதுக்கு நான் எந்த பொறுப்பு இல்ல, சேனல் பொறுப்பு இல்ல, எதுவுமே தாத்தா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த தலைய வச்சு சொன்ன மேட்ரு இவரு தான். எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. எவ்வளவு கண்ணு எல்லாம் போயிட்டு கல்லு எல்லாம் பட்டு அசால்ட்டா சொல்லிடுற. நீ சேஃப் ஜோன்ல நில்லு. கருப்புடா. ரெட் கண்டுபிடிக்கும். நான் எந்த கட்சி சொல்ல? டிவிகே. டிவிகேல டிவிகேன்றது முக்கியமான இப்போ வர கட்சி.
எப்படா வந்து உள்ள வரீங்க? உள்ள வந்தா முழு நேரம் அரசியலா தானே வரணும். அதுனா படம் நடிக்க போறது. நடிகை முடிஞ்சிச்சு படம். நீ கமலஹாசனை போய் கேட்க மாட்டீங்க. கமலஹாசன்லாம் நான் மதிக்க கூட அவர் எங்க போய் கட்சி Production இருக்கு? பண்றானே, அதை கேட்க மாட்டீங்க. கமல் ஏதாவது கட்சி வச்சுக்கிறாரு. கமல் கட்சி எங்க போயிட்டாரு அவரே விட்டு கட்சி விட்டு. நீங்களே வச்சுங்க. வேற எதுவும் போயிட்டு பதவி குத்துருங்க. சீமானியா படம் நடிக்கிறாரு இப்போ. இது நயன்தாரா அவங்க வீட்டுக்காரர் படத்துல அது வந்து அரசியல் ரீதியா வந்து கேமியோ விக்னேஷ் சிவன் படத்துல ரோல் பண்றாரு. ஏன் பண்றாரு? அதுவும் சினிமா தானே. ஏன் நாம் தமிழர் ஏன் எதிர்க்க மாட்டீங்க? அண்ணா அண்ணா பாத்துங்க படம் நடிக்க நீங்க 2 பேரும் சேர்ந்துருங்கடா, நல்லா இருக்கும். தம்பி. ட்ரெயினுக்கு தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு. நடுவுல நின்னா சத்தியமா ட்ரெயின் வந்து அடிச்சு செத்துருவோம், பாத்துக்கோ. கைஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு ரைடு. நீங்களும் மஸ்ட் ட்ரை. லியோ மாதிரி வரட்டாடா. பெர்ஃபார்ம் பண்ணுங்க தெரியல. பர்ஃபார்ம் தான் பண்ணிருக்கேன். ராஜா பாக்குறாங்க. மாசா இல்லையா? இல்லடா. என்னடா அரே ஒரு 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 மாஸ் சாங். சரி, ஹிஸ்டரி இங்க ஒரு பக்கத்துல இருக்குடா. ஏய் இல்ல, இதுக்கு மேல இவன் சொல்ல வேணாம். உள்ளே போய் பாத்துடலாம் வா, ஹிஸ்டரி இருக்கு. ஹிஸ்டரி இருக்கா? எல்லாமே முடிஞ்சிச்சு. ICF வில்லிவாக்கம்ல இருக்கு இந்த ஸ்பாட். ட்ரெயின் மியூசியம் எல்லாமே உள்ள ஹெரிட்டேஜான பார்ட்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு. சூப்பரா இது சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கிட்ஸ்க்குலாம் இது ரொம்ப ஆமா, இது வந்து சின்ன பசங்க நீங்க மால் பீச் அதே இடத்துக்கு கூட்டு போகாம இன்ஃபர்மேஷனா இருக்கும். இங்க கூட்டு வந்து அந்த விஷயத்த சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம பாரம்பரியம் ட்ரெயின் எப்படிலாம் வந்தது எல்லா மேட்டரும் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களும் அது ஸ்டடீஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை பாத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க.